ஹாய் விவர்ஸ், சுவையான ஹெல்த்தியான கோகனட் பட்டர் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், புதினா, சிறிதளவு மல்லி இலை, கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சி தோல் நீக்கிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. லீவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் வெண்கடுகுங்க. வெண்கடுகுக்குன்னு இருக்கிற டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ கோகனட் பட்டர் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காயை ஜாரில் போட்டு 1 கப் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் கட் பண்ண மேங்கோ எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லி இலை, புதினா, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது போல் மேங்கோ போட்டால் இன்னும் சுவை அதிகமாக மணமாகவும் இருக்குங்க. புதினா, மல்லி, கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய், இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தேங்காய் பாலை வடிகட்டிக்கலாங்க. இதை நல்லா டைல்யூட் பண்ணி தான் நம்ம குடிப்போம் பட்டர் மில்க்குக்கு. நல்ல பாலை பிழிந்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த சம்மரில் மோர் அதிகம் தாகத்துக்கு மோர் குடித்தா சளி பிடிச்சிக்கோங்க. மோர் குடிக்க முடியாமல் தடுமாறுவாங்க. அவங்களுக்கு இந்த கோகனட் பட்டர் மில்க் பெஸ்ட்டுங்க. இது எல்லாருமே குடிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. சர்க்கரை போட்டு ஜூஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகம் கொடுக்கறதுக்கு பதிலாக தேங்காய் பாலில் இது போல் செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஆரோக்கியமான விஷயங்க. ஒரு லெமன் அதில் புழிஞ்சுக்கோங்க. கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கோங்க. சிறிதளவு பெருங்காயம், 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1 டீஸ்பூன் பிங்க் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ வெள்ளை எள்ளையும் கடுகையும் இது போல் தாளித்து அதில் கொட்டிக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. தேங்காய் பாலில் அயன், காப்பர், செலினியம், மேங்கனீஸ் இவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க. லாரிக் ஆசிட் இருக்குது. ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் தரக்கூடியது. சுகர் பேஷண்ட் நல்ல டைல்யூட் பண்ணி இதை குடிக்கலாம். சம்மரில் அதிக சத்துக்கள் நிறைந்தது. ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. இது போல் செஞ்சு பாருங்கள், குடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.